ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திருச்சியில விஜய் அவர்கள் விரைவில் மக்களை சந்திக்கும் பயணம் தொடங்குகிறார். விஜய் வேட்டையாடுகிற சிங்கம்லாம் இல்ல, வேடிக்கை காட்ட வந்த சிங்கம். சீமான் விஜய கடுமையா தாக்கி பேசியிருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா எப்போ மக்களை விஜய் சந்திக்க போறாரு அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்டிருந்தாங்க. கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே எப்போ மாநாடு ஸ்டார்ட் பண்ணுவார் அப்படின்ற ஒரு பேச்சு வந்தது. மாநாடு நடத்தி முடிச்சிட்டாரு. கூட்டத்தை எப்போ கூட்ட போறீங்க? கூட்டத்தையும் கூட்டிட்டாரு. மக்களை எப்போ சந்திக்க வர போறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. இப்போ மக்களை சந்திக்க வராரு. ஆனா இது மக்களை சந்திக்கிறதா இல்ல எலெக்ஷன் டைம்ல சுற்றுப்பயணத்தை மேற்கொள்றதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப எல்லா கட்சியினரும் என்ன பண்ணிட்டாங்க, சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க. எடப்பாடி பழனிசாமி, தேமுதிக, அதே போல இப்போ உதயநிதி ஸ்டாலின் எடுத்துட்டாரு. அடுத்தபடியா இப்போ தமிழக வெற்றி கழகமும் என்ன பண்ணிட்டாங்க, மக்களை சந்திக்கிறாங்க. ஒரு பக்கம் பாமகவுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன பண்றாரு, நடத்திட்டு இருக்காரு. இப்படியா இருக்கும்பொழுது மக்களை சந்திக்க வர எப்பப்பா கேட்டிருந்தீங்களே, இப்போ எங்க தலைவர் மக்களை சந்திக்க வராரு அப்படின்னு. விஜய் நானே வரேன் அப்படின்ற ஒரு முனைப்போட, வரலாறு திரும்புகிறது அப்படின்ற ஒரு தலைப்போட அவர் என்ன பண்றாரு, மக்களை சந்திக்க வராரு. மக்களை சந்திக்க வராரா இல்ல ரோட் ஷோ நடத்த வராரா அப்படின்னு சீமான் பயங்கரமா கேள்வி கேட்டிருக்காரு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பேஷன் ஆயிடுச்சு. மக்களை சந்திக்க வராருன்னா ஒரு ரோட் ஷோ நடத்துறது, மக்கள் அப்படியே ரெண்டு பாதையும் இவர் நடுவில் போயிட்டு இது பண்ணுவாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு இது சாத்தியமாகுமா அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க பெருங்கேள்வியா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வெளியில வரவே மாற்றாரு, வெளியே வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு கருத்து ஒண்ணு சொல்லியிருந்தாங்க. விஜய் தரப்புல இருந்து சொல்லியிருந்தாங்க. விஜய் அவர்கள் ஒரு பெரிய ஹீரோ வெளியே வரும்போது மக்கள் எல்லாம் பாக்குறதுக்கு முந்தி அடிப்பாங்க, அதனாலேயே அவர் வெளியே வர மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிராபிக் எல்லாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாநாடு ஒன்று நடத்தினார். ஃபர்ஸ்ட் மாநாட்டிலையும் அவ்வளோ கூட்டம், ரெண்டாவது மாநாட்டிலையும் அதிக கூட்டம். இப்படியா இருக்கும் பொழுது ஏன் இந்த கூட்டம் கூடுதுன்னா, விஜய்வை பார்க்கறதுக்காக கூடுறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவரு சினிமால ஹீரோவா இருக்கும்போது வெளியே வரவே மாட்டாரு, தலையை கட்ட மாட்டேங்கிறார். ஆனா இப்போ பொதுவெளியில வந்ததுனால விஜயை பாத்துட மாட்டோமா, ஒரு செல்ஃபி எடுத்துட மாட்டோமா, ஒரு போட்டோ எடுத்துட மாட்டோமா அப்படின்னு தான் எல்லா தொண்டர்களும் இல்ல, ரசிகர்கள், எல்லா ரசிகரும் என்ன பண்றாங்க, அப்படியே வராங்க. தொண்டர்கள் நீங்க கணக்கு எடுத்துட்டா அங்க கொஞ்சம் பேர் தான் என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. ரசிகர்கள் வர்றவங்க என்ன பண்றாங்க, கட்டுக்கடங்கா கூட்டம் வருது. இப்போ திருச்சியில அவரு சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள போறாரு. இப்போ சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஏகப்பட்ட கிரௌடு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய்க்கு சில கட்டுப்பாடுகளை கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவரு பாக்குறதுக்கு கிரௌட் அதிகமா வரும், டிராபிக் வரும், பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கு, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை நிறைய இருக்கு. ஏன்னா அவர் நடத்துற அந்த மாநாட்டிலேயே ஏகப்பட்ட பிரச்சனை வந்தது, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது விஜய் இப்போ பொது வெளியில வரும்பொழுது அவரை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க. அவரு பேசுற பேச்செல்லாம் கேட்கறதுக்கு யாருமே தயாரா இல்லை. ஏன் மதுரை மாநாட்டில் என்ன நடந்துச்சு, அவர் பேச ஆரம்பிச்சாரு, எல்லாம் திரும்பி போக பார்த்துட்டாங்க. விஜய் பார்த்துட்டோம்பா, ஒரு போட்டோ எடுத்துட்டேன், கிளம்பிட்டே இருந்துட்டாங்க. அவர் பேசுறதுலாம் யாரும் கேட்கறதுக்கு தயாரா இல்லை, பார்க்கறதுக்கு வருவாங்க. அப்படி வரும்பொழுது இங்க கிரௌடு சேரும் பொழுது என்ன ஆகும்னா, பிரச்சனைகள் வரும், பொதுமக்களுக்கு இடையூறாகும், நிறைய பொருள்கள் சேதமாகும் அப்படின்றதெல்லாம் நம்ம இங்க பார்த்துட்டு தான் இருந்தோம். ஏன் இங்க நம்ம சென்னையில அஜித்குமார் வழக்குல ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது நடுவில் இந்த டிவைடர் எல்லாம் எப்படி நாசனம் பண்ணாங்க, பொது சொத்துக்களை எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஸோ அப்படினாலதான் காவல்துறை என்ன பண்ணுது, இங்க கட்டுப்பாடுகளை விதிக்கும். உடனே இவங்க தூக்குறாங்க, விஜய் அவர்கள் கட்சியினர் தூக்குறாங்க. திமுக பயப்படுது, திமுக பயப்படுதுன்னா, திமுக முதல்ல பயந்தா விஜய் அவர்களை கட்சிக்கே வரவிட மாட்டாங்க. இத முதல்ல யாருமே பேசிக்கல புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. திமுக எதுக்கு பயப்படணும்னு கேட்கிறேன். திமுக கூட்டணியும் எதுக்கு பயப்படணும்? ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி திமுக பயந்திருந்தா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்க முடியுமா? விஜய் இன்னைக்கு இந்த மாதிரி பொது வெளியில பேச முடியுமா? அதெல்லாம் முதல்ல நினைச்சு பார்த்துருக்கோம். திமுக பயப்பட்டதே கிடையாது. யாரு வேணா வாங்க, திமுகவுக்கு இங்க நிகர் அவங்க மட்டும்தான், யாருமே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான ஒன்னே. எல்லா சிண்டுகளும் என்ன பண்ணுது, பயந்துருச்சு, திமுக பயப்படவே இல்லை, பயப்படணும்னு அவசியமும் கிடையாது. பயம் விஜய்க்கு தான். என்னன்னா, இப்ப திமுக ஜெயிச்சிரும், அது பிரச்சனை கிடையாது. நம்மள இங்க தேர்தலில் நம்ம அங்கீகரிக்கப்படுவோமா அப்படின்ற ஒரு பயம் விஜய்க்கு அவர்களுக்கு இருக்குது. இத தேர்தல் அங்கீகரிக்கப்பட விடாம பாத்துக்கிறது விஜய் பின்னாடி இருக்கிற டீம், அது வேற விஷயம்.
இப்ப என்ன சம்பவம்னா, விஜய் அவர்கள் வராரு, விஜய் நான் வரேன் அப்படின்ற ஒரு தலைப்போட அவர் வராரு. இத சீமான் அவர்கள் கடுமையா என்ன பண்ணிருக்காரு, விமர்சிச்சிருக்காரு. முதல்ல மக்களை சந்திக்கிறதுனா என்னங்க? மக்களை சந்திக்கிறதுனா மக்களோடு மக்களா நிக்கணும். வருது, வேன் மேல ஏறி பேசுறது, ரோட் ஷோ நடத்துறது, அது கிடையாது மக்களை சந்திக்கிறது. மக்களோடு மக்களா நிக்கணும். சீமானுக்கு அந்த கட்ஸ் இருக்கு. உண்மையிலேயே சீமான இந்த விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும், வரவேற்றா பேசணும். ஏன்னா மக்களோடு மக்களா நின்று இருக்கிறார். அது நல்லதோ கெட்டதோ, அவரை கலாய்க்கிறாங்களோ இல்லையோ, ஆனா மக்களோடு போய் மக்களா நின்று இருக்கிறார், மக்களுக்காக போராடி இருக்கிறார். சீமான் மாதிரி விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு இருக்குல்ல. அது மாத்திரம் இல்லாம விஜய் அவர்கள் வேட்டையாடுற சிங்கம்லாம் இல்ல, வேடிக்கை காட்டுகிற சிங்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேடிக்கை மட்டும் தாங்க காட்டுவாரு, அவரு வேட்டையெல்லாம் ஆடுறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. வேட்டையாடுறதுக்கெல்லாம் 2 பேர் சிங்கங்கள் இருக்குது. ஒன்னு திமுக, ஒன்னு அதிமுக இருக்குது. இடையில நிறைய கட்சிகள் தான் இருக்குது. அணில அந்த பக்கம் போய் விளையாடுப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா வச்சு செஞ்சிருக்கிறாரு சீமான். தன்னுடைய கலாய்க்கிற விதத்தில் என்ன பண்ணிருக்கிறாரு, பயங்கரமா கலாய்ச்சி தள்ளியிருக்காரு. உண்மையிலேயே விஜய் அவர்கள் வேடிக்கை காட்டுகிற ஒரு சிங்கமா தான் இருக்கிறாரு கண்டி. வேட்டையாடுகிற சிங்கம்லாம் அவர் கிடையாது. வேட்டையாட விட மாட்டாங்க. முதல்ல அவரை இயக்குறாங்களே இயக்குனர்கள், ஒரு சில இயக்குனர்கள், அவங்களாம் வந்து விட மாட்டாங்க. விஜய் அவர்களை வேட்டையாடுறதுக்கு விட மாட்டாங்க. விஜய் அவர்கள் வேடிக்கை காட்டுகிற ஒரு சிங்கமா தான் இங்க சுற்றுப்பயணத்தை மேற்கொள்வாரே கண்டி. இதே சீமான் அவர்கள் விஜயை வந்து வாழ்த்தி பேசியிருக்கிறார். கட்சிக்கு வரேன் அப்படின்னு சொல்லும்போது, தம்பி நல்ல அறிவாளி தம்பி, தம்பி ரொம்ப புத்திசாலி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அண்ணன் தம்பியை சேர்ந்து கூட நாங்கள் என்ன பண்ணுவோம், இறங்கி செய்வோம் அப்படிலாம் சொன்னார். எப்போ திராவிடம் எனக்கு ஒரு கண்ணு, தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்படின்னு சொன்னாரோ, விஜய் எதிர்த்து தான் நின்னு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் நின்று என்ன பண்றாரு, எதிர்க்கிறார். ஸோ இப்படியாதான் என்ன பண்றாரு, சீமான் அவர்கள் கடுமையா விமர்சனங்களை முன்வைத்து வைக்கிறார். ஒன்னு இந்த பக்கம் நில்லு, இல்ல அந்த பக்கம் நில்லு, நடுவில் என்னன்னா லாரி அடிச்சு செத்து போயிடுவேன், பயங்கரமான கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் வைத்திருக்காரு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, சீமான் சொல்ற கருத்துகள் நம்மளுக்கு ஒரு விதத்துல நியாயமா பட்டாலும், இன்னொரு விதத்துல நம்ம யோசித்து பார்த்தா விஜயை பார்த்து சீமான் பயப்படுறாரா அப்படின்ற ஒரு புள்ளியில தான் நம்ம இங்க பேச வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா விஜய் அவர்களை விமர்சிக்கும் பொழுது அந்த சமயத்துல சீமானுடைய நடவடிக்கை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, சீமானுடைய அரசியல் வியூகங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கொத்தையா என்ன பண்ணாங்க, நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தமிழக வெற்றி கழகத்துல சேர்ந்தாங்க. நிறைய பேர் சேர்ந்தாங்க, இன்னும் பல கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது சீமானுக்கு எதிராக விஜய் அவர்கள் வராரு, சீமானுடைய டம்மி பண்றதுக்கு விஜய் அவர்கள் வராரு அப்படின்னு தான் அரசியல் களத்துல ஒரு பேச்சு இருக்கு. ஸோ விஜயுடைய வருகை நமக்கு பெரிய அடி கொடுக்கும், நம்முடைய அரசியல் வாழ்க்கையில இருந்துக்க முடியாது அப்படின்னு சீமான் அவர்கள் நினைச்சு விஜய் அவர்களை இந்த மாதிரி கடுமையா வந்து விமர்சிக்கிறாரா அப்படின்ற ஒரு பேச்சும் ஒரு கருத்தும் இங்க அரசியல்ல இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் சொல்ற விஷயம், இங்க விஜய் அவர்கள் வேட்டையாடுகிற சிங்கம்லாம் இல்ல, வேடிக்கை காட்டுகிற சிங்கம் அப்படின்னு தான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. சீமானுடைய கருத்துகள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருந்தாலும் விஜயை பார்த்து சீமான் பயப்படுகிறார், இன்னும் நம்ம கட்சியை அழிச்சிருவாங்க அப்படின்னு விஜய் மேல இருக்கிற பொறாமையினால சீமான் அவர்கள் இந்த மாதிரி கடுமையா என்ன பண்றாரு, அவர் வந்து கருத்துக்களை முன்வைக்கிறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. என்னதான் இருந்தாலும் இங்க ஒரு கட்சி தலைவர் ரோட் ஷோ நடத்துறாரு, இதனாலலாம் திமுக பயந்து போகாது, மற்ற கட்சியினர் பயந்து போக மாட்டாங்க. அவங்கவுங்க கட்சிக்கு அவங்களுடைய வாக்கு வங்கி பலம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இன்னும் விஜய் அவர்கள் என்ன வாக்கு வங்கின்றத நிரூபிக்கவே இல்லை. நாம் தமிழர் கட்சி கூட நிரூபிச்சு மாநில கட்சியா அந்தஸ்து பெற்றுச்சு. ஆனா விஜய் அவர்கள் இது வரைக்கும் நிக்கவே இல்லையே. 2026 சட்டமன்ற தேர்தல் தான் எனக்கு ஸ்ட்ரெயிட்டான தேர்தல், நான் வந்தா ராஜாவா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 2026 நிக்க போறாரு. 2024 நின்னுந்தா கூட இவருக்கான வாக்கு வங்கி எவ்வளோ அப்படின்றத நிரூபிச்சிருக்கலாம். ஒரு சில கட்சிகள்லாம் வந்திருக்கும், இப்ப யாருமே நம்பி வருதே இல்லை. கூட்டத்தை பார்த்து மட்டும் வந்துட முடியுமா? வர முடியாது. ஏன்னா விஜய்க்கு கூடுற கூட்டத்துல பாதி பேருக்கு ஓட்டு ஐடியே இல்லை, ஓட்டே போட முடியாது. அதனால கூடுற கூட்டத்தெல்லாம் வச்சு விஜய் மாசு அப்படின்னா சொல்லிட முடியாது. தேர்தல் நிக்கணும், தேர்தல் நின்று யாரு அதிகப்படியான வாக்கு வங்கிய வச்சிருக்கிறா அப்படின்றத நிரூபிச்சிருக்கணும். இப்ப 2026 சட்டமன்ற தேர்தல் விஜய் நின்று எத்தனை % ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா, அப்படி வாங்கினா தமிழக வெற்றி கழகத்துல பேசுகிற இந்த மாதிரியான ஆட்கள்லாம் கொஞ்சம் கொட்டம் அடங்குவாங்க அப்படின்றதான் இங்க பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே விஜய் அவர்கள் வரட்டும், மக்களை சந்திக்கட்டும், தேர்தலை நிக்கட்டும், வாக்கு வங்கி எவ்வளோ அப்படின்றத நிரூபிக்கட்டும். அதெல்லாம் ஒரு பார்வையா இருந்தாலும் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் வேட்டையாடுகிற சிங்கம்லாம் இல்ல, வேடிக்கை காட்டுகிற சிங்கம் அப்படின்னு அவரை கடுமையா விமர்சிச்சிருக்காரு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.